கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். இங்கே வேத வசனம் அழகாக சொல்லுது. நம்ம யார் அப்படின்னா கர்த்தருடையவர்கள். ஆமென். நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. நம்ம ஏசப்பாவுக்கு சொந்தமானவங்க. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்க. எனக்கு யாருமே இல்லை, எந்த சொந்த பந்தமும் இல்லை, இந்த உலகத்தில் எனக்குன்னு சொல்ல ஒரு உறவு கூட இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. மனுஷங்களை தேடி மனுஷங்களோட அன்புக்காக நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, நீ என்னுடையவள். ஆமென். நீங்கள் ஏசப்பாவுக்குரியவங்க. நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தனிமையில் கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய பிள்ளை, நீங்கள் அவருடைய பொண்ணு, நீங்கள் அவருடைய பையன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி உதவியற்ற சூழ்நிலை இருக்கிறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன் இந்த காரியத்துக்காக, இந்த காரியம் இப்போ நடக்குது, இது தேவை இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேள்வியோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்க. ஏசப்பாவோட பிள்ளை நீங்கள். உங்களுக்கு எல்லா தேவையும் அவர் சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்க தாய் தகப்பனே அவங்க பிள்ளைக்கு தேவன் வரும்போது உதவி செய்வாங்க. பரம தகப்பன் ஏசப்பா நம்மளுக்காக உதவுவார். விசுவாசிங்க. உங்களோடு இருக்கிறார். நம்ம கர்த்தருடையவர்கள். நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும், ஏசப்பா போல வாழணும். ஆமென். ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்காய் வாழுங்க. நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. ஆமென்.